வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உடனே எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்குற டெய்லி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மராட்டிய பேரரச ஆட்சி செஞ்ச மன்னர்கள்ல தலை சிறந்து விளங்கினவர் சத்ரபதி சிவாஜி. இளம் வயதிலேயே திறமை பெற்ற போர் வீரனாகவும் சிறந்த ஆட்சியாளராகவும் நிர்வாகியாகவும் வல்லமை பெற்ற படை தளபதியாகவும் விளங்கினவர். ராணுவத்துல சீர்திருத்தங்களை வகுத்து போர்கள்ல கொரில்லா யுத்திகளை பயன்படுத்தி பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றிய மராட்டிய பேரரசு விரிவடைய வித்திட்டவர். இவருடைய ஆட்சி காலம் தென்னிந்திய வரலாற்றுல பொற்காலமா கருதப்படுது. மராட்டியர்களோட எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கிய காரணமா விளங்கி பிளவுபட்டு கிடந்த பகுதிகளை ஒன்றிணைத்து மராட்டிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். சொல்ல போனா மகாராஷ்டிராவை எத்தனையோ மன்னர்கள் ஆண்டிருந்தாலும் சத்ரபதி சிவாஜிய மாதிரி திறமையான மன்னர்கள் எவரும் இல்லை அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இத்தகைய வீரமிக்க மாமன்னன் சத்ரபதி சிவாஜியோட வாழ்க்கை வரலாறு தான் இப்ப நாம விரிவா பார்க்க போறோம். பிப்ரவரி 19, 1627 வருஷம் பிறந்தாரு சத்ரபதி சிவாஜி. சிவனேரி கோட்டை, புனே, மகாராஷ்டிரா மாநிலம், இந்தியாவில தான் பிறந்தாரு. சத்ரபதி சிவாஜி அப்படின்னு அழைக்கப்படுற சிவாஜி சஹாஜி போஸ்லேவுக்கும் ஜிஜாபாய்க்கும் மகனா பிறந்தாரு. தன்னோட தாயோட அரவணைப்புல வளர்ந்த சத்ரபதி சிவாஜி இளமையிலேயே ராமாயணம், மகாபாரதம் போன்ற வீர காவியங்கள் கற்பிக்கப்பட்டு சிறந்த வீரனா வளர்க்கப்பட்டாரு. அதன் பிறகு அவரோட தந்தைக்கு கீழே இருந்த நிர்வாகிகள் பல பேருடைய பயிற்சியின் காரணமா அவர் வாள் பயிற்சி, வில் பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்றதுல சிறப்பு பெற்று விளங்கினார். 1645 பீஜப்பூர் பேரரசு கிட்ட இருந்து தோர்னா கோட்டைய கைப்பற்றிய அவரு 1647 கொண்டனா, ராஜ்காட் இந்த கோட்டையையும் 1656 ராய்காட் கோட்டையையும் கைப்பற்றினார். 1659 பூனாவில் இருக்கிற பல இடங்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மராட்டிய பேரரசையே விரிவுபடுத்தினார். 1661 வருஷம் கொங்கன் பகுதியில முகலாய படைத்தளபதி கர்தாலாப் கான் கூட நடைபெற்ற போர்ல மாபெரும் வெற்றி கண்ட அவரு பிறகு சாயிஸ்தா கான் தலைமையில மேற்கொண்ட தாக்குதலை முறியடிச்சு முகலாயர்களுக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தினார். 1664 மற்றும் 1670களில் 2 முறை சூரத்தை தாக்கி கொள்ளையடித்தாரு. இதனால சிவாஜியோட வெற்றியை தடுக்க தந்திரமான முறையில ஒரு விருந்தை ஏற்பாடு செஞ்சு சிவாஜிய கொலை செய்ய அப்சல் கான் திட்டம் போட்டான். ஆனா அப்சல் கானோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிவாஜி புலி நகத்தை பயன்படுத்தி தப்பினார். அதன் பிறகு 1670 முகலாய கடற்படையின் மீது தாக்குதலை தொடுத்த அவர் பல பகுதிகளை கைப்பற்றினார். போர்க்களத்துல தந்திரமான முறையில போர் செய்யும் கொரில்லா போர் அப்படிங்கிற முறைய பயன்படுத்தினார். கொரில்லா போர்னா தந்திரமான முறையில 4 புறமும் மறைந்திருந்து தாக்குறது. இதனால பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி தன்னோட ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்தார். 1674 வருஷம் ஜூன் மாசம் 6 ராய்கட் கோட்டையில சத்ரபதியா முடிசூடிக்கிட்டாரு. 1676 தென்னிந்திய பகுதிகள் மேல தன்னோட கவனத்தை திருப்பிய அவரு வேலூர், செஞ்சி இந்த கோட்டைகளையும் ஆற்காட்டையும் கைப்பற்றி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார்.